2 அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரே நாள்ல கல்யாணம் ஆகும். இப்ப அக்கா வந்து அந்த ஊர்ல இருக்க பெரிய பணக்காரரை தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா தங்கச்சி வந்து அந்த ஊர்ல மீன் பிடிக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாரு, அவரை தான் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப அக்காவை கூட்டிட்டு போறதுக்காக நல்ல எக்ஸ்பென்சிவான கார் வந்திருக்கும். ஆனா தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சாதா காரே வந்திருக்கும். அப்ப அக்கா ரொம்ப கிண்டல் பண்ணுவா, உன்னை விட நான் தான் நல்லா இருக்க போறேன்ட்டு. தங்கச்சி வந்து மாமியார் வீட்டுக்கு போய் பார்த்தா இப்ப மீன் பிடிக்கிறவங்க தானே அவங்க மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் கார் இருக்கும், அது மேல காய வச்சிட்டு இருப்பாங்க. அடுத்ததான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ரெட் கலர் துணியில என்னமோ வந்து மடிச்சு கொடுப்பாரு. ஏதாவது அரிய வகை மீனா இருக்கும் அப்படின்னு தான் அந்த பொண்ணு நினைச்சு திறந்து பார்த்திருப்பா. ஆனா உள்ள வந்து நிறைய கோல்டு வளையல் இருக்கும். அந்த பொண்ணு ஷாக்ல தான் பாப்பாளா. இப்ப மாமியார் வந்து என்ன உனக்கு இது பிடிக்கலையா, அவன் கிட்ட நான் அப்பவே சொன்னேன் நல்ல கிஃப்டா வாங்க சொன்னா இதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறானே அப்படின்னு திட்டுவாங்க. அடுத்ததா அவர் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வச்சிருப்பாரு, அதையும் எடுத்து கொடுத்துருவாரு. அதையே அந்த பொண்ணு ரொம்ப ஷாக்கா பாக்குறப்போ இப்ப மாமியார் வந்து இதுவும் உனக்கு பிடிக்கலையா, நான் உனக்கு நல்ல கிஃப்டா அப்புறமா வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க மீன் பிடிக்கிறவங்க தானே, எப்படி இவங்க கிட்ட இவ்வளோ தங்கமோ வைரமோ இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடுத்ததா இப்ப இவங்க வந்து எந்த இடத்துல மீன் பிடிப்பாங்களோ அந்த இடத்த எடுத்துட்டு போயிட்டு அவர் காட்டுவாரு. ஃபார்மிங் லேண்டே இருக்கும், பாக்குறதுக்கு என்னமோ ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். ஆனா இந்த கடலே வந்து நம்மளுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்வாரு. இவங்க வந்து நல்ல பெரிய பணக்காரங்க தான், ஆனா அதை வந்து வெளியே காமிச்சுக்காம தான் இருப்பாங்க. இந்த பக்கம் அக்கா வந்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா. பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டதுனால இப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் செஞ்சாகணும். மாமியாருக்கு டெய்லி வந்து சேவை பண்றதே அவளுக்கு வேலையா இருக்கு. ஏதாச்சும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவாங்க. அங்க போயிட்டு நம்மளாலாம் கஷ்டப்பட முடியாது, நம்மளுக்கு காசு தான் முக்கியம். அதனால இவங்க என்ன தொந்தரவு பண்ணாலும் சரி அதுக்கு சமாளிச்சுக்கிட்டு நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் செய்வா. அக்கா என்னமோ காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பா, காசு இருக்கு ஆனா சந்தோஷம் இல்ல. தங்கச்சி வந்து நல்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பா. ஆனா பார்க்க போனா இப்ப தங்கச்சி கிட்ட சந்தோஷமும் இருக்கு, காசும் நிறையவே இருக்கு. காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காது, ரொம்ப அழகான ஒரு குடும்பமும் அந்த பொண்ணு கிடைச்சிருக்கு.